இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அப்படின்னு நாங்க பார்த்த வரைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த பயத்தினாலயா இல்ல அந்த பிரச்சனைனாலயான்னு தெரியாது, பயங்கரமா வெயிட் லாஸ் ஆயிருப்பாங்க சார். ரொம்பவும் எலும்பும் தோலுமா அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்க எந்த வகையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்க அப்படி வெயிட் லாஸ் ஆனீங்களா? நானும் ஆயிருப்பேன். ஒருவேளை இந்த கீமோதெரப்பியோ இம்யூனோதெரப்பியோ எடுத்திருந்தா நானும் ஆயிருப்பேன். ஆனால் நான் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குளூட்டமின் ஒன்று. அந்த குளூட்டமின் வந்து உங்கள் பாடி எங்கேருந்து அதை ஜெனரேட் பண்ணும் அப்படின்னா, உங்கள் மசிலில் இருந்தால் அதை ஜெனரேட் பண்ணும். ஏன்னா அது ஒரு வகையான ப்ரோட்டீன் தான். அமினோ ஆசிட்ன்றனால அது மசிலில் இருந்தால் எடுக்கும். அந்த மசிலில் தான் அது கரைச்சி அந்த குளூட்டமின் இது பண்ணும். அதை ஸ்டாப் பண்ணணும், மெயினாக ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த கீமோ இம்யூனோதெரப்பி எதுலையுமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. என்னமோ ஒன்று எல்லாத்தையும் அடித்து வெளுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்கிற வேலையை தான் பண்ணுவாங்களே தவிர, இது எதுவுமே பண்ணாதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த ஜாப்பனீஸ் மச்சா சொன்னேன் இல்லையா, அந்த மச்சா வந்து தினசரி இவ்வளோ அப்படின்னு நான் குடிப்பேன். நான் அப்போ வந்து எவ்வளோ வெயிட் இருந்தேன்னா, இப்போ அதே வெயிட் தான் இருக்கேன். 63 கிலோ இருக்கேன் நான். இந்த 63 கிலோவுக்கு வந்து தினசரி நான் வந்து 6.3 கிராம்ஸ் எடுக்கணும். அந்த 6.3 கிராம்ஸ் மச்சாவை நான் எடுத்ததுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல செல்லுக்கு போக வேண்டியதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். கேன்சர் செல்லுக்கு அதுக்கு தெரியும். அதனால கேன்சர் செல்லுக்கு கேன்சர் செல்லில் அந்த குளூட்டமின் அக்சஸ் பண்ணுறத இது தடுத்துரும். அது தடுக்கிறதுனால எனக்கு வந்து வெயிட் லாஸ்ன்றது நடக்கவே இல்லை. என் வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆச்சு, நல்லாவே மெயின்டைன் ஆச்சு. கம்ப்ளீட்டாக ஆகிற வரைக்கும் நான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நல்லா மெயின்டைன் பண்ணேன்.